வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 111 காண்போமா? அன்பார்ந்த மன்னனே, ஒருவன் பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிப்பதனாலோ அல்லது இல்லற வாழ்வின் ஒழுக்க நெறிகளை கடைப்பிடிப்பதனாலோ வானப்பிரஸ்த வாழ்க்கைக்காக வீட்டை துறந்து செல்வதாலோ கடுமையாக தவம் செய்வதாலோ ஒருவன் முழுமையான மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள முடியாது. முழு மெய்ப்பொருளான கிருஷ்ணரையும் அவருடன் நமக்குள்ள உறவினையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் தூய பக்தனை அணுக வேண்டும். தூய பக்தனால் உண்மையான ஞானத்தை அனைவருக்கும் அளிக்க முடியும். அப்படிப்பட்ட தூய பக்தன் யார்? தூய பக்தனின் அடையாளம் என்ன? தூய பக்தனானவன் உலகியல் விஷயங்களில் ஆர்வமுடையவனாக இருப்பதில்லை. தேவையில்லாதவற்றை பற்றி பேசி நேரத்தை வீண் செய்யக்கூடாது. ஒரு பக்தனின் வாழ்வில் மிக முக்கியமானதாகும். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்வதை விட ஒரு பக்தன் வேறு எதற்கும் ஆசைப்படக்கூடாது. ஸ்ரீ கிருஷ்ணரின் பெருமைகளையே எப்பொழுதும் பேசியும் மற்றவர்களுக்கு எடுத்து கூறியும் சத்சங்கத்தில் இருக்க வேண்டும். ரகுகண மன்னனே, நான் முற்பிறவியில் பரத மன்னர் என்று அறியப்பட்டிருந்தேன். உலகப் பற்றிலிருந்து நீங்கி முற்றிலுமாக மன நிறைவோடு இருந்தேன். வேதங்களை உணர்ந்து கொண்டு பற்றற்ற நிலையிலேயே இருந்தேன். பகவானுடைய தொண்டில் முழுவதும் ஈடுபட்டிருந்தேன். ஆனால் எனது துரதிர்ஷ்டம் காரணமாக நான் ஒரு சிறிய மான்குட்டியின் மீது பாசம் வைத்த காரணத்தினால் என்னுடைய ஆன்மீக கடமைகளை தவறவிட்டேன். மான் மீது வைத்திருந்த பாசமானது எனக்கு அடுத்த பிறவியில் ஒரு மானின் உடலை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாயிற்று. நான் முற்பிறவியில் செய்த சிறந்த பக்தி தொண்டின் காரணத்தினால் மானின் உடலில் இருந்த போதிலும் என்னுடைய கடந்த கால வாழ்க்கை அனைத்தும் என்னால் உணர முடிந்தது. மானாக எடுத்த பிறவியில் நான் தனித்திருந்து பகவானை பற்றிய சிந்தனையிலிருந்து அடுத்த பிறவியை முடித்து கொண்டேன். மனித வாழ்விலிருந்து மிருக வாழ்க்கைக்கு செல்வது மிகப்பெரிய வீழ்ச்சியாகும். ஆயினும் பரத மன்னர் போன்ற சிறந்த பக்தர்கள் பகவானுக்கு செய்யும் பக்தி தொண்டானது ஒரு நாளும் வீண் போவதில்லை. அதன் விளைவாக தூய அந்தணர் குடும்பத்தில் பிறக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டது. அவர் பகவானுக்கு செய்த தொண்டு வீண் போகவில்லை. இந்த உலக பிணியிலிருந்து ஒருவன் விடுபட வேண்டுமென்றால் அவன் சிறந்த பக்தனுடன் தொடர்பு கொள்ள வேண்டும். அதன் மூலம் தன்னுள் உறங்கிக் கிடக்கும் கிருஷ்ண உணர்வினை ஒருவனால் வளர்த்து கொள்ள முடியும். மன்னனே, பௌதிக உலகமானது ஒரு பெரும் காடாகும். வாழ்க்கையின் தொடர்பினால் ஒருவன் அதில் சிக்கிக் கொள்கிறான். காட்டில் பல துன்பங்களை அவன் அனுபவிக்கின்றான். பற்பல ஆசைகளுக்கு அவன் பலியாகின்றான். அதிகமான இன்பத்திற்கு அடிமையாகி துன்பப்படுகிறான். உலகில் ஒருவன் பிறந்து உலகம் என்னும் காட்டில் வேதனையை அனுபவிக்கின்றான். மகிழ்ச்சி அடைவதற்காக தன்னுடைய நிலையினை ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு மாற்றுகின்றான். பௌதீக இன்பத்திலேயே இருக்கும் ஒருவனால் எப்பொழுதும் மகிழ்ச்சி அடைய முடியாது. ஒருவன் தான் ஒரு நாள் இறந்து விடுவோம் என்பதனை மறந்து வாழ்கிறான். அதனால் தனக்கும் பகவானுக்கும் உள்ள உறவையும் மறந்து விடுகிறான். முற்குணங்களின் பாதிப்புகள் இல்லாமல் பக்தி தொண்டில் வாழும் மனிதனே பகவானை உணர்ந்து வாழ்கிறான். மன்னனே, நம்முடைய வாழ்க்கையானது காட்டில் உள்ள கொள்ளையர்களினால், அதாவது கண், மூக்கு, காது, நாக்கு, ஊறு மற்றும் மனம், இவை ஆறும் கொள்ளைக்காரர்கள். கொள்ளையடிக்கப்படாமல் இருக்க வேண்டும். எனவே பக்தி தொண்டினை செய்ய வேண்டும். கேட்டல், ஓதுதல், நினைத்தல் போன்ற 9 விதமான பக்தி தொண்டில் ஒருவன் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். மானுட பரதரிடமிருந்து இவற்றையெல்லாம் கேட்ட மன்னர் ரகுகணர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை நன்கு உணர்ந்து அவரின் வழியாக பயனடைந்தார். தன்னுடைய செயலுக்காக பரதரிடம் மன்னிப்பும் கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார், உத்திரையின் அன்பு மைந்தனே, பல்லக்கை தூக்க வைத்து மானுட பரதரை அவமதித்த காரணத்தினால் மன்னன் ரகுகணர் மனதில் வருத்தம் மிகுந்திருந்தது. ஆனால் பரதரோ அதை மறந்துவிட்டு அமைதியுடன் இருந்தார். தான் தவறிழைத்த காரணத்தினால் அவரது திருவடிகளில் விழுந்து வணங்கி மன்னிப்பு கேட்டார். மீண்டும் பூமியை சுற்றி வர கிளம்பினார். பரதரிடமிருந்து பெற்ற உபதேசத்தால் மன்னர் ரகுகணர் ஆத்ம ஞானத்தை முற்றிலும் உணர்ந்தார். உலகியல் சிந்தனையை ஒழித்தார். எவன் ஒருவன் தூய பக்தனை சரணடைகின்றானோ அவனால் இந்த உலகியல் சிந்தனையை விட முடியும். ஜடபரதரின் சரித்திரத்தை கேட்பதால் ஏற்படும் நன்மைகள். எவன் ஒருவன் மிகவும் பணிவுடன் பரத மகாராஜாவின் தூய குணங்களை பற்றி பேசவும் அவரது புகழை போற்றவும் செய்கின்றானோ அவனுடைய ஆயுட்காலமும் பௌதீக வளமும் அதிகரிக்கின்றது. ஒருவன் மிக்க புகழ் பெற்று சொர்க்கலோகத்தை எளிதில் அடைகின்றான். பரதனின் கதையை கேட்டு கதையை பலருக்கு எடுத்துச் சொல்பவர்கள் விரும்பிய அனைத்தையும் அடைவர். ஆசைகள் நிறைவேறும். பரத மகாராஜாவின் செயல்களை ஒருவன் படித்தாலே போதும், ஆன்மீக ஆசைகள் நிறைவேறும். மன்னர் பிரியவரதனின் சந்ததியினரின் பெருமைகளை பற்றி பாகவதம் பகுதி 112 காண்போமா? நன்றி.
வணக்கம்.